இந்த வீடியோல பள்ளி கல்வித்துறை ஒரு செயல்படுத்துறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியருக்கான ஒரு தகவல். பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, பள்ளி கல்வி செயல்படும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு விஷயம்தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்களை வந்து போஸ்டிங்கை சரண் பண்ணிட்டு அது வந்து 2 போஸ்டிங் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு 2 இணையர்களை வந்து அனுமதித்தல். ஸோ இந்த 2 இணையர் பதவிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பட்டதாரி ஆசிரியரோட ஷார்ட் அவுட் பண்ணி அதை வந்து சரண் பண்ணிட்டு, அதாவது அந்த போஸ்டிங் வந்து சரண் பண்ணிட்டு இந்த 2 போஸ்டிங் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட ஏதுவாக 8 ஆகிய பணிகளை சரண் செய்து 2 இயக்குனர் பணியிடங்களை, ஓகேவா, 2 இணைய பணியிடங்களை, ஸோ அதாவது எவ்வளோ ஊதியம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அனுமதித்து ஆணை வழங்கப்படுமாறு பள்ளி கல்வி இயக்குனர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். சரிங்களா? இது ஒரு 8 போஸ்டிங்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இருக்கிற 5000 சில்லற பேர், ஓகேவா, ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பணிமாற்றம் வந்து செய்யறதுக்காக இதுவே பள்ளி கல்வி இயக்குனர் தான் வந்து அவர் கேட்டிருக்காரு. கவர்மெண்ட் நிறைய வந்து செலவு வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத அந்த இடத்துல வந்து அந்த ஆசிரியர்களுக்கு பணி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாத்துற ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஆசிரியர், ஓகேவா, 8 பணிகள் சிறங்க அது 2 வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பள்ளி இயக்குநர்கள் வந்து பள்ளி கல்வித்துறையிடம் அனுமதி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போஸ்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? 5000 சில்லற போஸ்டிங் வந்து மிக முக்கியமா வந்து பட்டதாரி ரொம்ப அதிகமா பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் தான் வந்து அதிகமா வந்து அதுல இன்க்ளூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர் கூட மிக குறைந்த எண்ணிக்கையில தான் இருந்துச்சு. ஆனா பட் இடைநிலை ஆசிரியர்களும் அதிகமா வந்து அதுல இருந்தாங்க. பிளஸ் இதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவல், ஸோ வந்து இருக்கிற அந்த பணியிடங்கள்லாம் வந்து எப்படி வந்து அவங்க சமநிலைப்படுத்தணும், எப்படி வந்து ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க யோசிச்சுட்டு ஸோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க. ஸோ கீழே வந்து என்னென்ன ஸ்கூல் பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் அசிஸ்டன்ட், ஓகே, பிடி அசிஸ்டன்ட்டோட வேக்கன்ட். சரிங்களா? ஸோ இந்த தகவல் கொடுக்குற வீடியோ நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.